ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்ததற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். தமிழ்நாடு சுவிசேஷ பாலர் சங்கத்தின் சார்பாக விபிஎஸ் ஆசிரியர் பயிற்சி அம்பத்தூர் சபையில் வைத்து நடைபெற்றது. அந்த பயிற்சி கொடுப்பதற்காக நாங்கள் ஒரு 5 பேர் கொண்ட குழு வந்தோம். நேற்றைக்கு முடிந்தது. வந்த நாங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் போகிறது உண்டு. போன வருஷம் எண்ணூர் அப்படிங்கிற அந்த இடத்துல உள்ள சபைக்கு போக ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த வருஷம் நான் எங்கே போகலாம் அப்படின்னு யோசித்த சமயத்தில் ஒக்கியம்பேட்டை போகலாம் என்ற ஒரு எண்ணம் வந்தது. சகோதரனிடத்தில் சொன்னேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், எனக்கு சரீர பலவீனம் ஏற்பட்ட பொழுது நீங்கள் எல்லாரும் எனக்காக ஜெபித்தீர்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். நிறைய பேர் என்னை யாருன்னே தெரியாமல் இருந்தும் கூட நாங்கள் அவரை காணாமல் இருந்தும் அவர் மேல் விசுவாசமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி என்னை பார்க்காமல் இருந்தும் எனக்காக நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். இந்த சபையில் ஆச்சரியப்பட்ட 2 விஷயங்கள் உண்டு. ஒன்று, ஒரு பாடல், பரலோக பாடல் ஒன்று ஆராதனையில் பாடணும், சிங்கார மாளிகையில். அது பொதுவாக ஆராதனை வேலைகளில் எந்த சபையிலையும் நான் பாடி கேட்டதே கிடையாது. அந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில கேட்டகரி அப்படியே பிரித்து வச்சுட்டாங்க. இது மரண வீடுகளில் பாட வேண்டிய பாடல் அப்படின்னு. ஆனால் அந்த பாடலை இங்கே பாடினது ஒரு ஆச்சரியம். இங்கே வந்து நின்ன உடனே இங்கே ஒரு கிளாக் வச்சுருக்குது, அது ஒரு ஆச்சரியம். என்ன மூளைக்கு வச்சு விட்டுருக்கீங்க. இதை விட ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா? இன்னைக்கு காலையில் ரெடி ஆகிக்கிட்டு இருந்தேன். ரோலண்டுடைய மகன் சின்னவன், அவன் என்ன ஃபீல் பண்ணான்னு தெரியல. இன்னைக்கு 2 செய்தி இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா, அங்கேயே எனக்கு ஒரு ஆப்பு வச்சுட்டான். என்ன அர்த்தத்தில் சொன்னான்னு தெரியல. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன், நான் கொடுக்குற செய்தி அவனுக்கு பிடிக்கலன்னு வைங்களேன், அடுத்து இங்கே உள்ள ஊழியர்கிட்ட மூப்பர்கிட்ட சொல்லிடுறான், தயவு செய்து எங்கள் தாத்தாவை கூப்பிட்றாதீங்க. நான் ஏன் உங்களை சிரிக்க வைத்தேன் அப்படின்னா, நம்ம போய்கிட்டு இருக்கிற சில பாதைகள் கடினமான பாதைகளினூட போய்கிட்டு இருக்கிறோம். இவைகளில் எல்லாவற்றிலும் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரே ஒரு இடம் தேவனுடைய சமூகம். தாவீது சொல்றாரு, உம்முடைய சமூகத்திலே ஆனந்தமும் உமது வலது பாரிசத்திலே பேரின்பமும். நான் வேறு இடத்துல 1000 நாள் வாழ்றதை விட கடவுளே உம்முடைய சமூகத்தில் தங்கி இருக்கிற ஒரு நாள் எனக்கு மேலானது அப்படிங்கிறாரு. அருமையான அம்மா அவர்கள் சொன்ன அந்த சாட்சி ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு தான், வாஸ்தவம்தான், உண்மைதான். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்லுவேன், அவர் தாங்க கொடுத்து வச்சவர். ஏன் தெரியுமா? வேதனை இல்லாத, கண்ணீர் இல்லாத, இம்சைகள் இல்லாத, என்ன தொந்தரவு இல்லாத அற்புதமான ஒரு இடத்திற்கு அவர் தான் முன்னாடி போயிட்டார். நம்மெல்லாம் இன்னும் இந்த பாலா போன இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்ச நாள் நீ இருக்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை. நம்மை கொண்டே ஆண்டவர் ஏதோ சில வேலைகள் செய்யணும்னு வச்சிருக்கிறார். அதை முடிக்கிற வரைக்கும் அவர் எடுக்க மாட்டார். ஒருவேளை அருமையான ஐயா அவர்களை நான் பார்த்தது கிடையாது. சகோதரன் என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவர்கிட்ட தான் அவருடைய முகம் ஏதாவது ஃபோட்டோ இருந்தால் காட்டுங்கன்னே மொபைலில் காட்டினார். அவருடைய முகத்திற்கும் அவர் பாடின பாடல் அந்த குரலுக்கும் சம்மந்தமே இல்லை. என்ன சூப்பராக பாடியிருந்தார். நான் என்னுடைய மொபைலில் அந்த பாட்டை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். அதிகாலை எழுமை அப்படின்னு அந்த பாடல். நமக்கு முன்னாடி போன இவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த சில பாடங்கள்லாம் உண்டு. அந்த பாடங்களை நாம் பின்பற்றி போவது நமக்கு முக்கியமான ஒரு விஷயம்.
அருமையான சகோதரர் ஞான்ராஜ் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்தி கொடுக்கணுமோ எப்படி செய்தி கொடுக்கணுமோ ஆயத்தமாகி வாங்க அப்படின்னாரு. நானும் யோசித்துக்கிட்டே இருக்கிறேன். எல்லாருமே நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கடினமான பாதையினுடைய தான் போகிறோம். ஆஷ்கியுடைய கணவர் இறந்த சமயத்தில் வீட்டுக்கு போன உடனே அந்த பிள்ளையை கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் கேட்ட கேள்வி, என்னடா ஆஷ்கி உனக்கு ஆண்டவர் இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு. அதுக்கு அந்த பிள்ளை சொன்ன பதில் தான் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னு கேட்குறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்லையே சித்தப்பா சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொன்னா அதுதான் ரொம்ப வேதனையாக என்னை ஆச்சரியப்பட வைத்தது. ஆண்டவர் ஒரு நாளும் எனக்கு தீமை செய்ய மாட்டார் சித்தப்பா அப்படின்னா. கணவர் இறந்து போய் அவருடைய பாடி இருக்குது. ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவர் எனக்கு ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார். நான் ரோலண்ட்ட சொன்னேன், பெண் உருவில் வந்த ஒரு யோபு அவ. உண்மைதான். எத்தனையோ பேர் புலம்புறதை கேள்விப்பட்டிருக்கோம், அழுகிறத கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். ஆனால் அவ அசாதாரணமான ஒரு தைரியம் அந்த பிள்ளைக்கு. சொல்ற அவ, ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு தீமை செய்ய மாட்டார் சித்தப்பா. நான் உங்களோடு கூட பேச நினைத்த ஒரு விஷயம், அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சரணம் மட்டும் நான் பாடிடுறேன். எனக்கு ரொம்ப பிடித்த அற்புதமான ஒரு பாடல், கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் புத்தகத்தில் உண்டு. அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? வெரி குட். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். சீதா டெம்போ கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. டெம்போ கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஓகே. குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. அருகினில் தயங்கி நடைபயின்றே, அருகினில் தயங்கி நடைபயின்றேன். பின்னே வாயன முன் சென்றார், பின்னே வாயன முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. நிறைந்தவன் நானன்றோ, அதை தெரிந்தும் அடைத்தது ஏனென்றே. குறைகள் நிறைந்தவன் நானன்றோ, அதை தெரிந்தும் அடைத்தது ஏனென்றே. கருவில் இருந்துன்னை தெரிந்தவர் நான், கருவில் இருந்துன்னை தெரிந்தவர் நான். பின்னே வாயன முன் சென்றார், பின்னே வாயன முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே.
தயங்கி நடைபயின்றே, அருகினில் தயங்கி நடைபயின்றேன், பின்னே வாயென முன் சென்றார், பின்னே வாயென முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. தேங்க்யூ ராதமே, தேங்க்யூ. அவனுக்கு ஒரு கிளாப் பண்ணிருக்கேன், சூப்பரா வாசிக்கிறான்ல, வெரி குட். 23ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். 23ஆம் சங்கீதம். கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய வீடுகளிலே பைபிளில் அதிகமான அழுக்குப்பட்டிருக்கிற ஒரு ஏரியாவா எந்த புத்தகம் இருக்கும் அப்படின்னா சங்கீதங்கள். அதே போல சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற முதல் வசனமே கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். என்ன? ஆமாம். இப்படி விசுவாசிகளுடைய இருதயத்திலே ஒரு அற்புதமான இடத்தை பிடித்த ஒரு சங்கீதம் 23ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தை எழுதினவர் யாருன்னு கேட்டா மேலே தலைப்புல போட்டிருக்குது, தாவீது. அவர் யார் அப்படின்னா ஒரு மேய்ப்பன். ஒரு மேய்ப்பனுக்கு தான் ஆடுகளை பத்தி நல்லா தெரியும், ஒரு மேய்ப்பனுக்கு தான் இன்னொரு மேய்ப்பனை பத்தியும் தெரியவும் செய்யும். கர்த்தர் என் ராஜாவா இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாமே, என்ன? கர்த்தர் என் ராஜாவா இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாமே. அதை விட்டுட்டு ஏன் மெய்ப்பரா இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாரு? என்னைக்காவது யோசிச்சிங்களா? ராஜா என்ன செய்வான் தெரியுமா? யுத்தத்துக்கு படைகளை அனுப்பி தான் விடுவான். தேசத்துக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா தன்னுடைய படைகளை தான் அனுப்பி விடுவான். நம்மளாம் அப்படித்தானே பண்ணியிருக்கிறாரு ஒரு சமயம். யாரு? தாவீது. யுத்த காலத்திலே எல்லாரையும் யுத்தத்துக்கு அனுப்பி விட்டுட்டு சார் உப்பரிகையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? உலாவிக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு மேய்ப்பன், ஒரு ஆடுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த மேய்ப்பன் தான் ஓடுவான், அவன் தான் போய் பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் ஆட்டினுடைய மதிப்பு என்னன்னு. அதனாலதான் தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறாரு அப்படிங்கிறாரு. எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். குறிப்பாக இந்த குடும்பத்தார் மாத்திரமல்ல, இங்க உட்கார்ந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த வேத பகுதியிலிருந்து ஆலோசனைகளை கொடுப்பாராக. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு எழுதியிருக்குது. ஒரு மேய்ப்பனுடைய வேலையை அது தானே. ஆடுகளை தக்க சமயத்தில் அதுக்கு ஆகாரம் கொடுக்கணும், அதே போல் அதுக்கு தண்ணீர் கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு மேய்ப்பன் அந்த டைம் அறிந்து அந்த ஆடுகளை அவன் கூட்டிகிட்டு போவான். என்னுடைய மனதிலே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் என் மேய்ப்பராக இருக்கிறாரு, என்னை புல்லுள்ள இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா இருக்கிறாங்க, அந்த அக்கா பேர் சுதா. உச்சி வெயில்னு கூட பார்க்க மாட்டாங்க, இந்த டைமில் கூட உச்சி வெயில்னு கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க கிட்ட ஆடும் மாடும் இருக்குது. அதை கொண்டு போய் எங்கடா இந்த உச்சி வெயிலில் எங்கெங்க பச்சை பசேர்னு புல் இருக்கும்? எங்கே இருக்கும்? எல்லாம் காஞ்சு போச்சு. அப்போ எங்கே புல் இருக்குது, எங்கே பச்சை பசையாக எங்கே இடம் இருக்குன்னு இவங்க முதல்ல போய் என்ன செஞ்சுருவாங்க? பார்த்து வச்சுட்டு வந்துடுவாங்க. பார்த்து வச்சுட்டு வந்துட்டு அப்புறம் மறுநாள் இந்த ஆடையும் மாடையும் கூட்டிகிட்டு போய் அங்கே கொண்டே விட்டுட்டு வருவாங்க. இவங்களும் கூடயே இருப்பாங்க. ஒரு முறை ஒரு ஒரு இவங்க விட்டுட்டு வந்துட்டாங்க, ஏதோ ஒரு காரியத்துக்காக திரும்ப வந்துட்டாங்க விட்டுட்டு. அதுங்களே ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு 4-5 நாய்கை சேர்ந்து கடிச்சு கொண்டு போடுச்சு. அதில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கா என்ன செய்வாங்கன்னா கூடையே இருப்பாங்க. அப்போ நான் கேட்குறேன், எனக்கா இவ்வளவு உச்சி வெயில்னு கூட பார்க்காம நீங்கள் போய் நிற்கிறீங்க அப்படின்னு.
நான் பார்க்காம வேற யாருன்னே பாப்பா? புல்லுள்ள இடங்கள் எங்க இருக்குன்னு பார்த்து கொண்டுட்டு போறாங்க. அதுக்கு வேண்டிய தண்ணீர் இருக்கிற இடம் இந்த வெயில் காலத்துல எங்க தண்ணி இருக்கும்? இங்க இருந்து ஒரு குடத்துல தூக்கிக்கிட்டு போவாங்க அந்த அக்கா. என்ன கேர் பார்த்தீங்களான்னு நான் ஒன்று சொல்லட்டா? தாவீது ஆண்டவரை வந்து தன்னை அவரை மெய்ப்பர்னு அவர் சொல்றத ஆண்டவர் கூட அதை வந்து கோவப்படலை. என்னை ராஜான்னு சொல்லியிருக்கலாம், என்னை நான் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு சொல்லியிருக்கலாம். அதை விட்டு போட்டு இங்கே உட்காந்துருக்கிற நம்மளை வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னா கௌரவமாக இருக்கும். ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலும் கூட ஆண்டவர் தன்னை மெய்ப்பர்னு தான் சொல்றாரு. சரி, அது கூட போங்க. யோவான் சுவிசேஷத்துக்கு வரும்போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே நல்ல மெய்ப்பன். தன்னை அவர் மெய்ப்பன்னு சொல்லிக்கிறதுக்கு அவர் வெக்கப்படவே இல்லை. வேண்டிய காரியங்களை எல்லாம் அவர் செய்கிறார். நேரத்துக்கு நேரம் என்ன சாப்பாடு கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்றாரு, தண்ணி கொடுக்குறாரு, என்ன தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிறாருன்னா அந்த சுருக்கமாக சொல்லலாம். கர்த்தர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு, எவ்வளவு காரியங்களை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், செய்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சு பார்ப்போம் கொஞ்சம். ஆனால் இதிலெல்லாம் நம்ம சந்தோஷப்படுறோம். அடுத்த வார்த்தை அவர் என் ஆத்மாவை தேற்றுகிறார், என்னை நல்ல பாதையில் நடத்துறாரு. இது வரைக்கும் அந்த வசனங்கள் படிக்கும்போது ரொம்ப ஆறுதலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் அடுத்து ஒரு 4வது வசனம் ஆரம்பிக்கும் போது தான் மனசுக்கு திக்குன்னு இருக்குது. என்னது? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். எங்க கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கும் போது என்னை எதுக்கு அவர் மரண இருளின் பள்ளத்தாக்குக்கு கூட்டிட்டு போறாரு? யோசிச்சு பாருங்களேன். என்னை புல்லுள்ள இடங்களுக்கும் கூட்டிட்டு போறாரு, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைக்கும் என்னை கூட்டிட்டு போறாரு, என்னை நல்லா கவனிக்கிறாரு, என்னை போஷிக்கிறார், பராமரிக்கிறார், எனக்கு குடிக்க கொடுக்கிறாரு, எல்லாம் செய்கிறார். அதே வேளையில் ஒரு நாணயத்திற்கு 2 பக்கம் இருக்கிறது மாதிரி இன்னொரு பக்கத்துல என்னை அவர் என்ன செய்யறாராம்? மரண இருளின் பக்கத்திலையும் என்னை கூட்டிட்டு போறாராம், பள்ளத்தாக்குல கூட்டிட்டு போறாராம். ஒரு முறை தாவீது ஆடு மேய்க்கும் போது சிங்கம் வந்ததுங்கிறாரு, அப்புறம் கரடி வந்ததுங்கிறாரு. இவைகள் எல்லாம் வரும்பொழுது நான் தூரத்திலே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தேன், அவைகளின் ஆடுகளை பட்சிப்பதை பார்த்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இல்லையே, போய் அந்த சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் என் ஆடுகளை நான் தப்புவித்தேன் அப்படிங்கிறாரு. போராடி இருக்கிறாரே தனி மனுஷனா இருந்து. இப்படி நல்ல ஒரு மெய்ப்பராக அவர் இருக்கிறார். அந்த அந்த ஆண்டவர் அவர் சொல்றாரு, என்னை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே என்னை கூட்டிட்டு போறாரு அப்படிங்கிறாரு. இதுதான் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில எதிர்பாராத விதத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள். எப்படி அருமையான ஐயா அவர்கள் அந்த ஆக்சிடென்ட் ஆனதோ அதே மாதிரி தான் மதுரையில் கச்சகட்டிங்கிற ஒரு இடத்துல ஊழியர் மோசஸ் அவரும் இதே மாதிரி தான், சேம். நம்ம விசுவாசிகளுடைய இருதயத்தில் வரக்கூடிய கேள்வி என்ன? ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இதை அனுமதிச்சார்? இப்படி கேள்வி வரும். இதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறாரு, என்னை புல்லுள்ள இடங்களுக்கு கூட்டிட்டு போறாரு, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைக்கு கொண்டுட்டு போறாரு, என்னை நல்லா பராமரிக்கிறாருங்க, நீதியின் பாதையில நடத்துறாரு, நல்ல பாதையில நடத்துறாரு, என் ஆத்மாவை தேற்றுகிறார். சொல்லி முடிச்சுட்டு அடுத்து சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்குக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் இதுவும் வரும். மலையாளத்தில் ஒரு பாடல் உண்டு, சுகவும் துக்கவும் ஜனனவும் மரணவும் எல்லாம் நின்னுடைய தானமல்லே. சுகமும் துக்கமும் ஜனனமும் மரணமும் எல்லாம் அவர் கொடுத்த கிஃப்டா. இதுல நம்ம எந்த கிஃப்டை வாங்குறோம்? நல்ல கிஃப்டை மட்டும் வாங்கிக்கிறோம். நான் ஒன்று சொல்லட்டா? என்னுடைய டைரியில் நான் எழுதி வச்சிருக்கிறேன், மரணம் என்பது மகிமைக்குள் பிரவேசிக்க ஆண்டவர் வைத்த ஒரு வாசல். ஆமா, இந்த வாசல் வழியா போய்தான் ஆகணும். என்ன பண்ண? இந்த வாசல் வழியா போய்தான் ஆகணும்.
இந்த வாசல் வழியா போகாம மகிமைக்குள்ள போக முடியாது. ஆண்டவர் எப்படி நமக்கு நம்முடைய ஜனனத்தை கொடுத்தாரோ அதே போல மரணத்தையும் வைத்திருக்கிறார். ஆனால் அது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதுல எல்லாவற்றிலும் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னை புல்லுள்ள இடங்கள்ல மேய்க்கும் போது என் கூட இருக்கிறாரு, தண்ணீர்கள் அண்டையில என்னை கொண்டு போகும்போது என் கூட இருக்கிறாரு, மரண இருளின் வேலையில போகும்போது என்னை விட்டுட்டு ஓடிட்டாரு அப்படின்னா இருக்குது இல்லையே. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவரீர் எஸ் என் கூட இருக்கிறீங்க. நான் ஒன்று சொல்லட்டேன், நல்லா இருக்கிற பிள்ளைகளை கண்டுக்கிறத விட கொஞ்சம் பலவீனமான பிள்ளைய மேல நம்முடைய கண்கள் போகுமா போகாதா? விசேஷத்தை கேர் போகும். அது மாதிரி தாங்க நம்ம ஆண்டவரும். ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கிற அந்த ஆடுகள் அது போய்கிட்டு தான் இருக்குது, அதுவும் அவருடைய ஆடு தான், அது நல்லா போய்கிட்டு இருக்குது. ஆனா ஒரு ஆடு பலவீனப்பட்டுருச்சு. ஏசாயால அப்படித்தான் எழுதியிருக்கும், அவர் கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறார்னு போட்டிருக்கும். கரவல் ஆடுனா என்ன தெரியுமாங்க? கரவல் ஆடுனா என்ன தெரியுமா? குட்டி போட்ட ஆடு, ஏற்கனவே டெலிவரி ஆகிருக்கும், என்ன எவ்வளவு பலவீனமாக இருக்கும். சகோதரிகள் நினைக்காங்க, நல்லா சொல்லுங்க பிரதர், எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ஒட்டுமொத்த சுமையும் சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம், இடுப்பில் ஒன்று கையில் ஒன்றையும் பிடிச்சிக்கிட்டு பத்தாக்குறைக்கு லக்கேஜ் வேற. அவர் என்னடாக்குன்னா கைவீசம்மான்னு போய்கிட்டு இருக்கிறார். ஆனால் இந்த கரவல் ஆடுகள் மற்ற ஆடுகளை போல வேகமாக போக முடியாது, அதால் அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். மோசமான மெய்ப்பனாக இருந்தால் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு நாள் எங்களை நாங்கள் சென்னைக்கு வந்திருக்கும் போது ஒருத்தர் சொல்கிறாரு, அதிசயம் வந்தாச்சு, இத்துன்னு வந்துடுறேன் அப்படின்னாரு. எங்கள் ஊரில் இத்துன்னு வந்துடுறேன் அப்படின்னா இழுத்துட்டு வர்றேன்னு அர்த்தம். நானே வந்துடுறேன், இழுத்துட்டெல்லாம் போகாதீங்க, இத்துன்னு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. ஒரு மோசமான ஒரு மெய்ப்பனாக இருந்தால் இழுத்துட்டு தான் போவான். ஆனால் நல்ல மெய்ப்பன் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறவர். அவருக்கு தெரியுங்க நம்முடைய பலவீனம் என்ன என்று அவருக்கு தெரியும், நம்முடைய தேவைகள் என்ன என்று அவருக்கு தெரியும், நம்முடைய இருதயத்தில் உள்ள வேதனை என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். கூட பிறப்புகளுக்கு தெரியுதோ தெரியலையோ, அவருக்கு கண்டிப்பாக தெரியும். நம்முடைய இருதயம் என்ன நிலைமையில் இருக்குது, என்ன இங்கே உட்கார்ந்துருந்தாலும் நம்முடைய இருதயம் படுகிற அந்த பாடு துடிப்பு இருக்குது, அது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அவரை மாதிரி நம்மளை நேசிக்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவர் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. அவருக்கு ரெண்டு விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. என்னது? என்னை நல்ல வழியிலையும் நடத்தும் போதும் என் கூட அவர் இருக்கிறாரு, புல்லுள்ள இடங்களுக்கு சமமான இடங்களுக்கு நான் போகும்போது என் கூட இருந்தவர், கண்டிப்பா மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் போகும்போது என் கூட இருப்பார் அப்படிங்கிற விசுவாசம் தாவீதுக்கு இருந்துச்சு. பல வேளையில நம்ம என்ன நினைச்சிடறோம், கஷ்டப்படும் போது கடவுள் நம்மளை கைவிட்டுட்டாரு அப்படின்னு நினைச்சிடறோம். இல்லையே, நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தெய்வம் நம்ம என்ன சூழ்நிலையில போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். என்னால் நம்ம சகோதர சபைக்கு 2 ஷாக் நியூஸ் என்னால் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்ட்ரோக் வந்தது, 2வது இப்போ ஹார்ட்டில் ஏற்பட்ட அந்த ப்ராப்ளம். இங்கே நேற்றைக்கு அங்கே அம்பத்தூரில் உட்காந்துருக்கிறேன். ட்ரைனிங்கு வர்றவங்க முதல்ல என்னைய பார்த்தோன்னே வேகமாக என்கிட்ட கேட்குறாங்க, பிரதர் ஹெல்த் நல்லா இருக்கா? ஒரு சிஸ்டர் அழுதுகிட்டே சொல்கிறாங்க, நீங்கள் இன்றைக்கி வருவீங்கன்னு நான் நினைக்கல பிரதர், கடவுள் உங்களை கொண்டு வந்துட்டாரு. என்ன சூழ்நிலையில் அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், கர்த்தர் என் கூட இருந்தார், உங்கள் எல்லாருடைய ஜபத்தை கேட்டார், இன்றைக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார், அவ்வளோதான். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆண்டவர் கூட இருக்கிறாருங்க. எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலை ஏற்பட்டாலும், எந்த சூழ்நிலையில் நம்ம போனாலும் நம்மளை விட்டு விலகாத ஒருவர் அவர் மட்டும்தான்.
ஆனால் நம்ம தான் அவர் மேலே வைக்கிற அந்த விசுவாசத்தினுடைய அளவு சில வேளைகளில் குறைஞ்சிருது. யோபு சொல்கிறாரு, பைத்தியக்காரி, கடவுளை எல்லாம் நல்லதை கொடுக்கும்போது எவ்வளோ சிரிச்ச முகத்தோடு வாங்கணும், இப்போ கொடுத்தவரே எடுக்கிறாரு, எடுத்துட்டு போட்டோம். யார் சிரிச்ச முகத்தோடு அதை கொடுக்க முடியும்? பெர்க்மான்ஸ் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு, சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவோம். கேட்டிருக்கீங்களா? சிலுவையை சுமந்துட்டு யார் சிரிச்ச முகமாக போக முடியும்? போகணும் போகணும். வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறான், என் குமாரத்தி மரண அவஸ்தையாக இருக்கிறாள், அவளை நீர் வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறாரு. சரி வர்றேன் போவோம் அப்படின்ட்டு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இடையில ஒரு கிராசிங். யார் வராங்க சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட் வெரி குட், சூப்பர். அந்த அம்மா வந்துட்டாங்க இடையில. இதில் பதட்டத்தில் இருக்கிறது யாருங்க? கூப்பிட்டவர் யவீர் பதட்டத்தில் இருக்கிறாரு. யவீர் இருக்கிற இடத்துல நீங்கள் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? உன்னே விடு, பேசாமல் போயிரு. முதல்ல என் வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவரை கூட்டிட்டு போய்க்கோ. அவனை எங்கள் மரண அவஸ்தையாக இருக்கிறான், நீ என்ன கல்லு குத்தி மாதிரி உட்காந்துருக்கிறீங்களா, உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு இருப்போம். ஆண்டவரே ப்ளீஸ் தாமதம் பண்ணாதீங்க, லேட் பண்ணாதீங்க, செத்தாலும் செத்துருவான், நீங்கள் வாங்க. இதுக்கு இடையில இந்த அம்மா வேற வந்துட்டாங்க. இதில் வேற இவர் வேற என்னைய தொட்டது யாரு அப்படிங்கிறாரு. கேட்க வேண்டிய நேரமா கேள்வி, ஆண்டவர் என்ன ஆண்டவர் ஏன் டென்ஷன் தெரியாமல் இருக்கிறீங்க? அவர் அங்கே ஒரு நியூஸ் வருது, அதுவும் வந்து அந்த யவீர்கிட்ட தான் சொல்கிறான். அந்த மனுஷன் வந்து என்ன சொன்னான் தெரியுமா? நீ போதகரை டிஸ்டர்ப் பண்ணாத, உன் பிள்ளை செத்துருச்சு. நல்லா கவனிங்க, உன் பிள்ளை செத்துருச்சு அப்படின்னு சொல்றது வந்து அவன் அந்த யவீர்கிட்ட தான் அந்த மனுஷன் வந்து சொல்கிறான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே யவீருடைய உள்ள எப்படி இருந்திருக்கும்? யோசிக்கவே முடியல. நான் நினைக்கிறேன் யவீரு மேற்கொண்டு எதுவும் யோசிக்க விடாதபடிக்கு டக்குன்னு ஏசு அவனை திரும்பி பார்க்குறாரு. என்ன பார்த்துட்டு சொல்றாரு, பயப்படாத, எந்த விசுவாசத்தோட என்னை கூப்பிட வந்து அதே விசுவாசத்தோடு இரு. அந்த தேவன் தாமதிக்கிற சில அந்த நிமிஷங்கள், நொடிகள், யவீருடைய உள்ளத்துல என்னென்ன வேதனை எல்லாம் வந்திருக்கும். அப்படி என் பிள்ளை வேதனை பற்ற கூடாதுன்னு அவன் மனுஷன் சொன்ன உடனே இயேசு அவனை பார்த்து பயப்படாதேன்ட்டார். இதுதாங்க விசுவாசம், இதுதான் விசுவாசம். நம்மகிட்டலாம் அப்படி விசுவாசம் இருக்குதான்னு பார்த்தா, இதை விட இன்னொருத்தர் சொன்னார், நீ இங்க இருந்துகிட்டே ஒரு வார்த்தை சொல்லும். எப்படிங்க? எனக்கு தலைவலின்னா ஞானராஜ் பிரதர் மாத்திரை போட்டால் சரியாயிருமா? இங்க இருந்துகிட்டே ஒரு வார்த்தை சொல்லும். ஆண்டவர் திரும்பி பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்த்ததில்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எப்படிங்க இங்க இருந்துகிட்டு நம்ம ஏசியை ரிமோட் பண்றோம், கண்ட்ரோல் பண்றோம், பார்த்துருக்கீங்களா? கூட்டுறோம் குறைக்கிறோம். இங்க இருக்கு நம்மகிட்ட ரிமோட்டு. வந்தவனுக்கு தெரிஞ்சிருக்குது ரிமோட் இவர் இங்க இருந்து சொன்னா போதும், அவன் சரியாயிருவான். தான் விசுவாசம். ஆனால் அந்த சில நிமிடங்கள் வந்து மனசு படுற வேதனை இருக்குது, அந்த நேரத்தில் தான் நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். என்ன செய்கிறான், எப்படி இருக்கிறான், இந்த சூழ்நிலை இவனுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்குது. நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஒருத்தர் வந்து என்னை பார்த்துட்டு சொல்கிறாரு, பிரதர் ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணினாங்கன்னா உங்கள் குரலுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னாரு. நான் மனசில் நினைக்கிறேன், என் உயிருக்கு ஆபத்து, நான் கூட உனக்கு பிரச்சனை, என் குரலுக்கு ஆபத்து. அவர் அந்த அளவுக்கு விரும்பி இருக்கிறாரு நம்ம பாடலைன்னு அதுக்கப்புறம் தெரியுது. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ஜீவனை கொடுத்தா இங்கே வந்து பாடுவேன்,
ஜீவனை எடுத்தா அங்கே போய் பாட போகிறேன், இதில் என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு என்பது விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் வந்து தான் ஆகும். வராமலாம் இருக்காது, வராமலாம் இருக்காது. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது அப்படியே பஞ்சு மெத்தையில் புரள்ற வாழ்க்கை கிடையாதுங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய சபைகள் இன்னைக்கு என்ன போதிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? சமீபத்தில் யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இந்த மைக்கு நான் யார்கிட்ட நீட்டுறேன்னா அவங்க ஆமேன்னு சொன்னா அவங்களுக்கு ஆடி காரு முன்னாடி வந்து நிற்கும். நான் 10 ஆமீன் கூட போய் சொல்ல போலான்னு யோசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து அதே வேளையில் இயேசு கிறிஸ்து சீசர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கிறாரு? என் பாதரட்சையை போட்டுக்கோங்கப்பா, செருப்பை மட்டும் போட்டுக்கோங்க, கையில் ஒரு கம்பு ஒன்றா எடுத்துக்கோங்க, காசு ஈசெல்லாம் கையில் எடுத்துகிட்டு போகாதீங்க சொன்னாரா? வலிக்கு பையையும் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, போங்க, நான் பார்த்துக்கிறேன்ட்டார். ஆனால் இன்னைக்கு ஆடிக்காரு. நான் ஒரு விஷயத்தில் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அவரை விட ஆண்டவரை விட நம்மளை ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாரா இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இயேசு கிறிஸ்துவை விட பிதாவாகிய தேவன் நம்மளை நல்லா வச்சிருக்கிறாரா இல்லையா? என்னங்க எப்படி சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றேன், மலை பிரசங்கம் பண்ணார்ல, மைக்கு ஸ்பீக்கர் இல்லாம இருந்துச்சு. அவர் போய் படுத்த வீடு ஏசி போட்ட வீடா இருந்துச்சு. நம்மளை நல்லா தானே வச்சிருக்கிறாரு. அதான் சொல்லுவேன், ஒரு ட்ரைசைக்கிள் ஓட்டுறவன் தாம் படிக்கலைன்னாலும் தாம் பிள்ளை படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைப்பான்ல, இப்படித்தாங்க ஆண்டவர் நம்மள நினைச்சிருக்கிறாரு. அவருக்கு மைக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இல்லை, நம்ம மைக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவர் போன இடமெல்லாம் கால்நடையாத்தானே போயிருக்கிறாரு. நம்ம காரு என்னையும் சேர்த்தா சொல்றேன். அப்ப அவரை விட நம்மளை நல்லா வச்சிருக்கிறாரு பாருங்க. தம்முடைய குமாரனை விட பிதாவாகிய தேவன் நம்மளை நல்லா வச்சிருக்கிறாரு. எதுக்கு நல்லா வச்சிருக்கிறாருன்னு ஒரு கேள்வி வந்தா என்ன பதில் சொல்லுவோம்? ரோமர்ல எழுதியிருக்கு, தம்முடைய குமாரனை போல இவ்வளவும் கொடுத்து உன்னையே என் பிள்ளைய மாதிரி நீ மாறுறான்னு பார்க்குறேன், மாறல கொடுத்தவனே ஆமா பார்த்துக்கோ அப்படின்றார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில மேடு பள்ளம், நஷ்டம், லாபம் இதெல்லாம் வந்துதான் ஆகும். ரெண்டையும் சந்திக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். இதுல எல்லாவற்றிலையும் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம், நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். சில ஊழியர்கள் இருக்கிறாங்க, வசதியான விசுவாசிகளுடைய வீட்டுக்கு மட்டும்தான் போவாங்க. ஏன்னா அங்கதான் நல்லா வருவாய் தருணம் இது வேணும் வாங்க முடியும். ஏழைப்பட்ட விசுவாசிய வீட்டுகளுக்கு போனா நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கும்ட்டு போறதில்ல. நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் வீடு தேடி வர்றவர் ஆண்டவர் மட்டும்தான். அவருக்கு ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் கலரு கருப்பு வெள்ளை இதெல்லாம் எதுவுமே அவருக்கு, என் பிள்ளை அவன் இந்த சூழ்நிலையில் இருக்கிறான், அவனுக்கு போய் நான் கண்டிப்பாக உதவி செய்தே ஆகணும் அப்படின்ட்டு வருவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தாய் தகப்பனுடைய தாயை செத்து போயிட்டாங்க, அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்பா இருக்கிறாங்க, கூட பிறப்புகள் இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு மனுஷனை விரட்டி விட்டுட்டாங்களே. அந்நிய தேசத்தில் போய் பாஷை தெரியாத இடத்துல போய் உட்கார்ந்துருந்தாரு. ஆதியாகமத்தில் எழுதியிருக்குது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பு எங்க இருந்தாரா அந்த டைம்ல? ஜெயில யோசேப்பு இருந்தாரு. பைபிள் சொல்லியிருக்கு கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆண்டவரும் அவர் கூட போய் உட்கார்ந்து இருக்கிறார். எப்படி நம்மளா இருந்தா, மாப்பிள்ள கொஞ்ச நாள் போரு,
நல்ல ஒரு வக்கீலை பார்த்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்டா அப்படின்றப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவர் அவர், நம்மை விட்டு விலகாதவர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், அப்படின்னா அவர் தான் நம்ம கூட இருக்கிறார். நம்ம எதுக்குங்க பயப்படணும்? பல இடங்களில் நான் ஜெபிக்க யாருக்காவது ஜெபிக்க போகும்போது நான் சொல்கிற ஒரு ஜெபம் வார்த்தை என்னன்னா, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் இவர்களை பின்தொடரட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன். தாவீது தான் சொல்கிறார், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், தேவ கிருபை, பவுல் சொல்கிறாரு, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த முள் நீங்கும்படியாக நான் ஜெபித்தேன். ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு பதில் வருது, என்னென்னு, என் கிருபை உனக்கு போதும். இப்போ ரெண்டு காரியத்தை ஆண்டவர் வைக்கிறாரு. என் கிருபை வேணுமா, முள்ளை எடுக்கணுமா? முள்ளை எடுத்துட்டா கிருபை வராது. கிருபை வேணும்னா முள் இருக்கும். என்ன செய்ய போற? கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம் நம்மளா இருந்திருந்தா? ஆண்டவரே நான் இருக்கிற வரைக்கும் முள்ளு வேண்டாம். ஆனால் பவுல் பாருங்க, 3 முறை ஜெபித்தேன். அவரும் கூட கொஞ்சம் இதாத்தான் இருந்திருக்கிறார். 3 முறை ஜெபித்தேன் தானே சொல்லியிருக்கிறாரு, அப்படித்தானே சொல்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை வேணும்னா முள்ளு உனக்கு இருக்கும், முள்ளை எடுக்கவா? முள்ளை எடுத்துட்டா கிருபையும் எடுத்துருவேன். போதும் ஆண்டவரே. சாகிற வரைக்கும் எதோட தான் இருந்தாருங்க? முள்ளோட தானே இருந்தாரு. அதோடு கூட கிருபையும் இருந்துச்சு. அதான் ஸ்பெஷல். சோதனைகளையும் கொடுப்பாராம், அப்புறம் தப்பித்து கொள்ளக்கூடிய, இது என்னையா திருவிளையாடலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அது அவர் சித்தம். சோதனைகளையும் கொடுக்கிறார், அதிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கையும் கொடுக்கிறார். ஆனா ஒண்ணு, நம்மை விட்டு விலக மாட்டார், அவ்வளவுதான். அல்லேலூயா. நம்மை விட்டு விலகவே மாட்டார், கூடவே இருக்கிற நல்ல தெய்வம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடரும். இது எல்லாவற்றிற்கும் இதெல்லாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மளை பின்தொடரணும் அப்படின்னா, அப்புறம் மரண இருளின் பள்ளத்தாக்குல நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது நம்ம பயப்படாம இருக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம், தேவை. என்னது? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கணும் முதல்ல. கரெக்டா? அவர் என் மேய்ப்பரா இருந்தார்னா நான் எதையும் பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு நாள் இந்த வசனத்தை சொல்லும் போது ஒரு ஹிந்துல இருந்து ரசிக்கப்பட்டு வந்தவர், புதுசா வந்தவர், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பாஸ்டர், தாழ்ச்சி அடைவேன்னு தானே போட்டிருக்கணும். அவர் புரியலை அவருக்கு. தாழ்ச்சி அடையேன். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தெளிவாக சொல்லிக் கொடுங்க. என்ன? அப்ப கர்த்தர் என்னுடைய மேய்ப்பரா முதல்ல இருக்கணும். சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு, நான் அவர் கைக்குள்ளான ஆடுகளா இருக்கணும். கைக்குள்ளான ஆடாவும் இருக்கணும், அவர் என் மேய்ப்பராவும் இருந்தா பிரச்சனையே இல்லை. இந்த ஆடு மந்தையோடு அல்லது மேய்ப்பனுக்கு பின்னாடி ஒழுங்கா போகலைன்னா சில அடிகள், சில சிச்சைகள், இதுவா சில விஷயங்களில் போய் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு என்ன சூழ்நிலை ஏற்படுதில்லை. கர்த்தர் நம்முடைய மேய்ப்பரா இருக்கிறாரான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். 2வது, நான் அவர் கைக்குள்ளான ஆடா இருக்கிறேனா பார்ப்போம், செக் பண்ணுவோம் நம்மளை. அவர் கைக்குள்ளான அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கைக்குள்ள அடங்கி இருக்கிற ஆடா இருக்கணும். இதே வார்த்தையை ஒருத்தர் சொன்னாரு, யாருங்க? பேதுரு. ஏற்ற சமயத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அடங்கி இருப்போம். நிச்சயம் அந்த நல்ல மேய்ப்பன் நமக்கு நன்மையை கண்டிப்பாக செய்வார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடரும். தேவ கிருபை உங்களோடு இருக்கட்டும். எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வாய்ப்பு கொடுத்த ஊழியருக்கும் மூப்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். ஆமென்.